Example 3.14. Find the excluded values of the following expressions, if any. If any. That is, we want to find out the excluded values. First subdivision is, here three subdivisions given. First subdivision is x plus 10 by 8x. Second subdivision is 7p plus 2 by 8p square plus 13p plus 5. Third subdivision is x divided by x square plus 1. Now we want to find out the excluded value. For the rational number, rational expression x plus 10 by 8x. This is the first subdivision. So excluded value means that is the value of x for which the denominator is 0. So x plus 10 by 8x is not defined in the fraction எங்க not defined na when denominator is 0. அப்போ 8 not equal to 0, only chance x equal to 0. So if you substitute x equal to 0, that rational expression is not defined. Hence the excluded value is 0. புரியுதான்னு பாருங்க. x plus 10 by 8x இது ஒரு rational expression. இது எப்போ not defined அப்படின்னு பார்க்கணும். அப்போ denominator எந்த இடத்துல 0 ஆகுதோ அந்த பிளேஸில் தான் இந்த rational expression not defined. denominator 0ன்னு என்ன ஆயிரும்? 8x equal to 0. அப்போ 8 வந்து 0 ஆகாது, not equal to 0. So only chance x equal to 0. So x equal to 0ல தான் இந்த rational expression not defined. அப்போ x equal to 0ங்கிறது தான் excluded value. ஸோ எப்படி excluded value கண்டுபிடிக்கணும்? denominator 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி x value கண்டுபிடிக்கணும். இதுதான் first subdivision. Second subdivision பாருங்க. 7p plus 2 by 8p square plus 13p plus 5 is undefined. Undefined or not defined, ரெண்டுமே meaning same. எப்போ? when your denominator is 0. எங்க denominator? 8p square plus 13p plus 5 equal to 0. Because it is a quadratic. So factorize this. 8 into 5, that is 40. So product is 40. Sum is plus 13. அப்போ 8 into 5 gives 40. 8 plus 5 gives 13. ஆனால் coefficient of p square பாருங்க 8. So divide பண்ணிக்கோ, 8 ஆல நீ divide பண்ணு. அப்போ 8 by 8. Okay, 8 by 8, 5 by 8. 8 by 8 is 1. இது எப்படி எழுதிக்கலாம்னா p plus 1ன்னு எழுதிக்கலாம். இது என்ன ஆகும்னா p plus 5 by 8 ஆகும். ஸோ இது p plus 1 தான். இது என்ன ஆகும்னா 8p plus 5, அதுதான் equal to 0. இப்போ p வேல்யூ என்ன கிடைக்கும்னா -1 கிடைக்கும், இல்லைன்னா -5 by 8. Hence the excluded values are -5 by 8 and -1. excluded value na denominator எங்கே 0 ஆகுதோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய p value. இந்த சம்மில் p value, போன சம்மில் என்ன பண்ணோம்? x value கண்டுபிடிச்சோம். ஸோ denominator 0 போட்டு அந்த வேரியபிள் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த இடத்துல தான் உனக்கு excluded value கிடைக்கும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா x by x square plus 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இது எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் அ ஸ்கொயர் டேர்ம். எப்போவுமே ஸ்கொயர் டேர்ம் வந்து என்னாகும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா மட்டும்தான் முடியும் ஃபார் ஆல் எக்ஸ். என்ன மீனிங் இதுக்கு? இப்போ எக்ஸுக்கு 0 போட்டுட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆயிரும்? எக்ஸுக்கு 0 போட்டுட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிகம் 0. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 0 வரலாம். எக்ஸுக்கு -1 ஆர் -2 இப்படி எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ பாசிட்டிவ் தானே வரும். பிகாஸ் ஸ்கொயர் ஆஃப் நெகட்டிவ், -1 ஸ்கொயர் இஸ் 1, -2 ஸ்கொயர் இஸ் 4, -3 ஸ்கொயர் இஸ் 9, -4 ஸ்கொயர் இஸ் 16 எக்ஸெட்ரா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எல்லா வேல்யூஸுமே என்ன வரும்? ஒன்லி பாசிட்டிவ். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ +1 +2ன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோவேன். அப்போ என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 6, 9 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ 0னிங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 0, அதனால தான் இங்கே ஈக்குவல் டு 0 எடுத்திருக்கோம். எக்ஸுக்கு நெகட்டிவ் எடுத்துட்டிங்கனாலும் சரி, எக்ஸுக்கு பாசிட்டிவ் எடுத்துட்டிங்கனாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்.
So x square is greater than or equal to 0 for all x. Greater than na positive 0 விட அதிகமான வேல்யூன்னு அர்த்தம். Which implies இது கூட நான் 1 ஆட் பண்ணுறேன் both sides. அப்போ x square plus 1 greater than or equal to 0 plus 1. அப்போ x square plus 1 greater than or equal to 1 ஆகும். அப்போ greater than or equal to 1 கண்டிப்பாக not equal to 0 வரும். x square plus 1 ஓட வேல்யூ எல்லாமே greater than or equal to 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? equal to 1 1 இருக்கலாம், இல்லைன்னா greater than என்ன அர்த்தம்? 1 விட அதிகமாக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக அது 0 வராது. For any x square plus 1 ஓட வேல்யூ not equal to 0, அதாவது டினாமினேட்டர் இந்த சம்மில் 0 வரவே வராது. Hence there can be no real excluded values. அப்போ டினாமினேட்டர் 0 இல்லைன்னா அங்கே excluded values இல்லைன்னு அர்த்தம். Hence there can be no real excluded values. என்ன அர்த்தம்? no realனா real நம்பர்ஸில் எந்த excluded valuesமே இல்லை for the given expression. That's all.